இடதுசாரி கட்சிகள் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் டிஎம்கேவால கிடைக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னரில் விமர்சிக்கிறீங்களா திமுகவை? சாஃப்ட்னா என்ன ஹார்டுன்னு எது சாஃப்டாக விமர்சி எது ஹார்டாக விமர்சிக்கல. நான் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூவே சொல்கிறேன். நான் இது எல்லாம் நான் சொல்கிறது 4 நாள் போராட்டம் சொல்கிறேன். நீங்கள் தீக்கதில் எடுத்து பாருங்கள். கிரவுண்ட் லெவலில் இருக்க நீங்கள் கிராஸ் ரூட்டில் இருக்கவங்க நல்லா போராட்டம் பண்ணுறீங்க. ஏன் பிபிசி டாக்குமெண்ட்ரியை போட்டீங்க, அதுக்கு திமுக அரசாங்கம் கைது பண்ணுச்சு, அதுக்கெல்லாம் எதிர்த்துருச்சிங்க, அதெல்லாம் ஃபைன். தலைமையில் இருக்கிறவங்க தலைமை சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் கட்சி தலைமை தானே எங்களுக்கு வழிக தலைமை செய்ய மாட்டேது. அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியரை அந்த லோக்கல்ல இருக்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு அரசியல்வாதியோ அமைச்சரோ நினைச்சா கண்டிப்பா நிர்பந்தப்படுத்த முடியும். ஆனால் கலெக்டர் மட்டுமே வா, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தெரியாதா, ஆளுங்கட்சிக்கு தெரியாதா, எதிர்கட்சி தெரியாது, இது எல்லாம் தெரியாமல் அது நடக்காது. ஆனால் தான் சொல்கிறோம், இது பின்னாடி இருக்கிற எல்லா பெரும் புள்ளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை. அந்த ப்ரொஹிபிஷன் விங்கில் போதுமான அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கல. ஒரு 6-7 போலீஸை மட்டும் ஒரு ஸ்டேஷனுக்கு வச்சுட்டு எப்படி இதை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்புறாங்க. இவங்களும் ஒர்க்கிங் கிளாஸ் தான். சென்னை மாநகரில் பாருங்க, ஒரு டிரைனேஜுக்குள்ள ஒரு தொழில் இல்லைன்னா அவர் சாராயம் குடிச்சுட்டு வந்தார். இவன் பார்ப்பான் சாராயம் குடிக்கிறான். உன் கக்கூசை போய் அல்றதுக்கு அப்படியே போய் அல்றதுக்கு முடியுமா ஒரு மனுஷன்? உன் கக்கூசை ஒரு கட்டிங்க போட்டால் தான் உள்ள இறங்க முடியும். ஏன் நீ உருவாக்கி வச்சிருக்க இந்த சமூகம், கேடுகட்ட சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. நீ ஏன் தொழிலாளியை பார்த்து சொல்ல? ஏன் நீ ஹியூமன் இறக்குற? அப்போ இதெல்லாம் விவாதத்துக்கே வரமாட்டேன்ல. சோ கால் மிடில் கிளாஸ் இதெல்லாம் ஏன் பேசல? எளிய மக்கள் பக்கம் நிற்கிறது கரெக்டான அப்ரோச் தானே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுதான் ஒரு இடதுசாரிகளுடைய கடமையும் கூட. ஆனால் அந்த எளிய மக்கள் பக்கம் நின்று நம்ம யாரை அக்யூஸ் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல. அதிகார வர்க்கத்தை அக்யூஸ் பண்ணுறதா, நிர்வாகத்தை அக்யூஸ் பண்ணுறதா? நான்லாம் பல போராட்டங்களை பார்த்துருக்கேன். எம்எல்ஏ மினிஸ்டரே ஓகே பண்ணியாச்சு. ஆனால் ஒரு துறையிலேருந்து ஃபைல் வாங்கத்துல அங்கே இருக்கிற அதிகாரி யாருன்னு நீ பார்க்கணும். அவன் புத்தி எப்படின்னு பார்க்கணும். அவன் சிந்தனை எந்த சிந்தனை இருக்கும். அவன் ஃபைலை எப்படி தள்ளி விடுவான்னு தெரியும். இங்கில் ஒரு புள்ளி வச்சுட்டு விடுவான். அது வேணும்ட்டே தப்பாக இருக்கும். அது ஜீவோவை மாறாது, திருப்பி சுற்றி விடுவோம். இந்த அதிகார வர்க்கம் லேசுப்பட்டது கிடையாது. ஆட்சியாளர்கள் நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். நீங்க அப்படி சொன்னிக்கிறீங்க. அதிகார வர்க்கம் சாதாரண அதிகாரமா? அந்த அதிகார வர்க்கம் தான் யார் வரணும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு பல நேரங்கள்ல. இன்னைக்கு எங்க தீக்கதிரில் செய்தி வந்திருக்கு. என்ன செய்தினா, கலைஞரை விமர்சனம் பண்ணி செய்தி எதிர்க்கும். கூட்டணி கட்சி தான் நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் இருக்குதோ அது எந்த இளைஞன் தடுத்துறீங்களோ அவன் கழுத்தில் நான் மாலையிட்டு கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறாரு. சொல்லி முடித்த ஒரு வாரத்தில் தான் கள்ளச்சாராயம் எடுத்ததுக்காக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய தலைவர்கள், இளம் தோழர்கள் 2 பேர் குமாரானந்தன் கடலூரில் வெட்டி கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் மாலை வச்சோம். உயிரை கொடுத்த இயக்கம் அது. கலைஞரா ஸ்டாலினான்னு பிரச்சனை கிடையாது. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இடதுசாரிகளுடைய பார்வையில் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அல்லது கள்ளச்சாராய மரணங்களை எப்படி உணர்றீங்க? விமர்சனங்கள்லாம் அடுத்து நான் கேள்விகளாக வைக்கிறேன். முதல்ல இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? எப்படி உணர்றீங்கன்னா புரியல எனக்கு. யார் மீது தவறு, எதனால் நடந்தது, யாருடைய பிழை, அதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, இது குறித்து நம்ம கட்சி சார்பாக விரிவாக ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம். நேற்றைய தினம் என்னன்னா, கள்ளக்குறிச்சியில் எங்கள் கட்சியுடைய மாநில செயலர் பங்கேற்ற மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு போராட்டம் நடத்திருக்கோம். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு அடிப்படையான காரணம் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அரசு என்ன வழிகாட்டுதல் போன மரக்காணத்தில் இறந்தபோது முதலமைச்சர் என்ன சட்டமன்றத்தில் வாக்குறுதி அளித்தாரோ அதன்படி அரசு நிர்வாக அமைப்புகள் இயங்கலை. அரசு நிர்வாக அமைப்புகள் இயங்காதனுடைய வெளிப்படை தான் கள்ளச்சாராவுக்கு மிக முக்கியமான காரணம். அதிலும் குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் இப்போ பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அவர் ஒரு 4 பேர் இறந்தும் போதே தகவல் வரும்போது என்னென்னா அது இது கள்ளச்சாராயத்தில் தான் இறந்துருக்காங்க. கள்ளச்சாராயம்னா விஷச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் துரிதமாக அதை பார்த்து அறிவித்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய உயிர் விபத்துகள் நடந்திருக்க. கிட்டத்தட்ட 57 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அவர் உடனடியாக மீடியாவுக்கு முன்னாடி போயிட்டுன்னா இது விஷச்சாராயம் இல்லைன்றது அந்த தகவலை சொல்வது தான் அவர் கவனமாக இருந்தார் கண்டி அது தடுக்கலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஷச்சாராயம் மருந்தி மரணம் அடைந்தவங்க வீட்டுக்கு சாவுக்கு போனவர்கள் அடுத்து விஷச்சாராயம் மருந்தி
உயிரிழக்க வேண்டிய ஒரு கொடும் துயரம் வந்து நடந்திருக்கின்றது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இதனுடைய காவல் நிலைய அருகாமையில் நகரின் மைய பகுதியில் போகணும்னா அரசு நிர்வாக அமைப்புகள் காவல்துறை எல்லாமே கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான விஷ சாராயங்கள் விற்பதற்கு அனுமதி அளித்திருப்பதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கள்ளச்சாராயம். இல்லை, பொதுவாகவே இடதுசாரிகள் வந்து ஒரு பிரச்சனையோடைய ரூட் காசை போய் தேடி அதை தான் வந்து திருத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. உலகம் முழுக்க இதுதான் இடதுசாரிகளுடைய பார்வையாக இருக்கும். அப்போது ஒரு கலெக்டர் அவர் தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு இடதுசாரி பார்வையில் சரியான அணுகுமுறையா? நீங்கள் வந்து இந்த நிர்வாகம், இந்த அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் குறை சொல்கிறீங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. அப்போது இவங்களும் ஒர்க்கிங் கிளாஸ் தானே? இல்லை இல்லை இல்லை, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த ஆண்டு வந்து இதே மாதிரியான சாராய விபத்து நடந்தபோது தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் வந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுக்குறாரு. இனி இது மாதிரின்ற விஷச்சாராயம் நடக்காது என்பதை தெரிவிக்கிறார். மரக்காணத்துலேயும் மதுராந்தகத்தில் நடந்தபோது. அப்போ அது அமுல்படுத்துதுன்னா கலெக்டர்னா யார்? தமிழ்நாடு அரசு தானே. கலெக்டர் யார்? போலீஸ் யார்? அரசு தானே, தமிழ்நாடு அரசு தானே. எந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு? இப்போ 4 பேர் இறந்தாங்க இல்லையா, இறந்த உடனே கலெக்டரோட ரோல் என்ன? உடனே ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு போலீஸ் எல்லாரும் போயிட்டு விஷச்சாராயம் என்ன சாவுன்னு தெரிஞ்சு உடனே அதை ஸ்டாப் பண்ணுறதுன்ற அந்த இடமே செயல்படலை. மெத்தனை தான் இருந்திருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசியல் வரலாறு நீங்கள் பல ஆண்டுகளமாக பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு மாவட்ட ஆட்சியரை அந்த லோக்கலில் இருக்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு அரசியல்வாதியோ அமைச்சரோ நினச்சா கண்டிப்பாக நிர்பந்தப்படுத்த முடியும். அதனால தான் நான் சொல்றேன், நம்ம வந்து நேற்று ஆர்ப்பாட்டம்னா இதுக்கு பின்னாடி வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமல் இருந்திருக்குமா, அங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி. கலெக்டர் தன்னிச்சையாக அவராக சொல்லிக்க மாட்டார்ல? கலெக்டர் தன்னிச்சையாக சொல்ல மாட்டாரா சொன்னாரா என்பது ஒரு விஷயம் இருக்குது, அது விசாரணையில் தெரியட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு அதிகாரி, ஒரு ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏவோ மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உயிர், நீ வந்து ஒரு முன்னாடி 4 பேர் உயிரிழந்த உடனே அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பு நிறைவேற்றலை. ஆனால் கலெக்டர் மட்டுமே வா, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தெரியாதா, ஆளுங்கட்சிக்கு தெரியாதா, எதிர்கட்சிக்கு தெரியாது, இது எல்லாம் தெரியாமல் அது நடக்காது. ஆனால் தான் சொல்கிறோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பெரும் புள்ளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை. அப்போ தமிழ்நாடு அரசினுடைய தவறு அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து வரலையே? தமிழ்நாடு நிர்வாகத்தினுடைய தவறு தானே வருது. இல்லை, கலெக்டர் தமிழ்நாடு அரசு தானே. இப்போ இல்லைங்க, முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுத்துட்டாரு, அறிவிச்சிட்டாரு, அதுவே போதும் நம்ம சொல்லலையே. இதோட ரூட் காஸ், இன்னொரு ரூட் காஸ் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த சட்ட திருத்தங்களும் உருவாயிருக்கு. நீங்கள் வந்து இப்போ விஷச்சாரத்துக்கு அடிப்படைனது மெத்தனால் தான். ஸோ மெத்தனால் ஏன் வந்தது? நீங்கள் வந்து இவங்களுடைய தமிழ்நாடு அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து வர சட்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வராங்க. 1937 சட்டம், 1937 சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 83 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது வரைக்கும் என்ன, ஒயின் ஷாப்புக்கு வந்து ப்ரைவேட் பிளேயர் வந்து அவங்க விநியோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்மாக் விநியோகத்துக்கு கொண்டு வராங்க. அப்புறம் உறுப்பு கொள்முதல் பண்ணி விநியோகம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டோன்னா 2003 சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ அந்த சட்ட திருத்தத்தில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னன்னா, மெத்தனால் இருக்கு இல்லையா, அந்த மெத்தனால் வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய வகையை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லீகலாக வந்து சரியான இதை பண்ணாங்க. ஆனால் சட்ட ரீதியாக மெத்தனால் வந்து கிடைப்பதற்கு தடை செய்யப்பட்டு அல்லது அது பெறுவதற்கான அவ்வளவு வந்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் அது அமுல்படுத்தப்படலை. அப்போ அமுல்படுத்த முடியலன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு பங்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது மறைக்கிறதுன்னு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுருக்கோம், நீங்கள் ஒரு விஷயவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ போலீஸோ ஏன் வந்து சுயமாக இயங்கலை, அந்த இடத்துல ஏன் நடவடிக்கைக்கு உட்படுத்தலைன்றதுக்காக சொன்னேன். அதனால வந்து என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனை முழுமையாக சிறப்பாக செய்துட்டு இருந்தது நம்முடைய கருத்து கிடையாது. இல்லை, இப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் அரசனுடைய தோல்வி, நிர்வாகத்தினுடைய தோல்வின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் எந்த இடத்துலையுமே இடதுசாரிகள் கட்சிகள் ஒரு எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணவே மாட்டுது. கூட்டணியில் இருக்கும் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ்டாகவே நீங்கள் பேசுகிறீங்கல்ல. நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் இதான் எழுப்பியிருக்காரு. எத்தனை நாள் எங்கேருந்து வந்ததுன்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சி ஆர்ப்பாட்டத்தில் கே பாலகிருஷ்ணன் இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது பேசலன் என்பதே கிடையாது. அதாவது என்னன்னா, நமக்கு வந்து என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நீங்கள் வந்து இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படல, மக்கள் பிரச்சனைகளை பேசலன்னு நீங்கள் சொல்லுதுன்னா அது ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக ஒரு நட்பு முரணாக சில விஷயங்கள் அணுகலாம், ஏன்னா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இது மக்கள் உயிர் பறிபோகுது. ஒரு 50 பேர் இதில் எந்த மக்கள் பக்கம் தான் இப்போ நம்ம ரோட் தெருவில் நிறைய போராட்டம் நடத்துகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்களுடைய வாலிபர் சங்கம் அன்றைக்கே சனிக்கிழமை போராட்டம் நடத்துகிறாங்க. போலீஸ் அடித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, என் கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட் டே நான் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அயனாவரத்தில்.
ஓட்டியரில் வந்து பார்த்தோன்னா பாடகட்டி ஆர்ப்பாட்டம், டிஒய்எஃப் ஆர்ப்பாட்டம். ஆனால் ஊடகங்கள் யாருமே வரவே இல்லை. 98வது மாநகரமன்ற உறுப்பினரை வந்து போலீஸ் வந்து அடிச்சு தான் இழுத்துறாங்க, கையில் காயம். எந்த டிவி சேனலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையே. நான் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் நீங்கள் காட்டவே இல்லையே. நான் நடத்துறேன்னா இல்லைன்னு வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்களா. நான் சென்னையிலே சொல்கிறேன், 3 ஆர்ப்பாட்டம் சொல்கிறது 3 நாள் நடந்திருக்கு. ஒத்தாலும் எட்டி பார்க்க காமிக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் ஊடகம் வந்து காண்பிக்கிறதா உங்களுக்கு செய்தியாக இருக்குது. நான் ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கேன்னு ஏன் என்ன நீ காமிக்க மாட்டேன்றீங்க? தள்ளுமுள்ள நைட் 8:30 மணி வரைக்கும் மண்டபத்தில் வச்சுருக்காங்க. போலீஸ் எங்களுக்கு தான் போராட்டம் நடக்குது. அங்கே இடத்துல தெருவில் நின்று தகராறு பண்ணிட்டு இருக்கோம். 3 நாளாக சென்னையில் போராட்டம் நடக்குது. எந்த பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காமிக்கல. அதனால உங்களுக்கு தெரியல. ஸோ மீடியா பீப்புளெலாம் பண்ணணும்னா கொஞ்சம் கீழே இறங்கினா தர தேஞ்சு சுற்றணும். எங்கே வந்து என்ன நம்மள சின்ன அமைப்புகள் தான். நீங்கள் தலைவர்கள் ஒரு இடத்துக்கு மட்டும் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு தான் பிரச்சனை கிடையாது. இல்லை, தகவல் கிடைச்சா வந்திருப்போம். இல்லை, தகவல் எல்லாருக்கும் தான் அனுப்புகிறோம். அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறீங்க. கட்டாயம் தொடர். அதாவது என்னன்னா, நமக்கு வந்து உழைக்கும் வர்க்கத்தின் பக்கம் நின்று பேசுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த புள்ளியும் மாறாது. இப்போ மாஞ்சோலை பிரச்சனை இப்போ வந்திருக்கு. மாஞ்சோலை பிரச்சனை வந்து யார் எதிர்த்தா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்தாங்க. வந்தோடனே கட்சி மாநில செயலாளர் வந்து சந்திச்சு பேசினாங்க. திருப்பி முதலமைச்சர் கொண்டு போயிருக்கிறோம், நீ பண்ணு சொல்கிறோம், டிஸ்ட்ரிக்டில் ரைஸ் பண்ணுறோம், இஷ்யூ ரைஸ் பண்ணுறோம். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுக்காக கட்சி ஆஃபீஸ் அடிக்கிறாங்க. அது எடுத்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் வந்து நான் தனியார் மயமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து தொழில்கள் வந்து தனியார் மயமுக்கு எதிராக போராட்டம் நடத்த இடதுசாரிகள் தான். இப்போ செங்கல்பட்டில் முந்தானத்தை பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை வேணும்னு சொல்லிட்டு போய் முற்றுகிட்டு பல்லாயிரம் ஜொமேட்டோக்கு கூட நீங்கள் போராட்டம் பண்ணிருக்கீங்க. இல்லை, நான் செங்கல்பட்டில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறேன். நான் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூவே சொல்கிறேன். நான் இது எல்லாம் நான் சொல்கிறது 4 நாள் போராட்டம் சொல்கிறேன். நீங்கள் தீக்கதிர் எடுத்து பாருங்கள். எங்க தீக்கதிர் அப்படி ஒர்க்கிங் கிளாஸ்க்காக போராடுற நீங்க இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல மட்டும் அதிகாரிகள் தவறு, நிர்வாகம் தவறு. ஏன்னா இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ அந்த ப்ரொஹிபிஷன் விங்ல போதுமான அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. பிளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கல. ஒரு 6-7 போலீஸை மட்டும் ஒரு ஸ்டேஷனுக்கு வச்சுட்டு எப்படி இதை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்புறாங்க. இவங்களும் ஒர்க்கிங் கிளாஸ் தான். அவங்க அதிகாரிகளாக இருக்கலாம், நிர்வாகத்தில் இருக்கலாம், அரசு நிர்வாகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் தலையீடுக்கு நிர்பந்தப்பட்டு தானே அவங்க சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ அவங்கள இடதுசாரிகள் குற்றம் சாட்டுறது சரியான அப்ரோச்சான்னு இல்லை. இல்லை, நீ அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதாவது என்னன்னா, ஒரு அரசுல ஒரு எஸ்ஐ வந்து அடிக்கிறாருங்க, கான்ஸ்டபிள் அடிக்கிறாரு, ஒரு தொழிலாளி வரங்க விட்டுற முடியாது. இது என்னன்னா, நீ யார் பக்கம் நின்று எந்த குற்றம் பண்ற. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரோல் இருக்கு, எனக்கு ஒரு ரோல் இருக்கு. சட்டம், ரூல் ஆஃப் லா வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலைகளை பண்ணுறோம். அவங்கவுங்க அந்த வேலைகளை பண்ணுவதுனால ஏற்றுக்கொண்டு பண்ணுறோம். அப்போ அரசு நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு நீங்கள் வந்து அதே இப்போ நீங்கள் வந்து இந்த பல்வேறு அரசு பள்ளிகளில் வந்து என்னென்னா சாதிய ரீதியாக மாணவர்கள் இது பண்ணுறாங்க, பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்மளே போராட்டம் நடத்துகிறோம். எங்களோட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து ஒரு கலாய்வு நடத்தினாங்க. கலாய்வு நடத்தினோன்னா அதில் பல பள்ளிகளில் ஆசிரியர்கள், இன்னும் சொல்ல போனால் தலைமை ஆசிரியர்கள் இந்த மாதிரி சாதி கயிறு கட்டோட மாணவர்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசி, இல்லைப்பா நீ வந்து சாமி கயிறு வேற சாதி கயிறு வேறு வாத்தியார் தெரிஞ்சிடும்ல, பேசி அவங்கள சரிப்படுத்தின பல உதாரணங்கள் பட்டியலிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் அரசு நிர்வாக அமைப்பில் தவறு நடக்கும்போது சுட்டி காட்ட வேண்டியது, விமர்சிக்க வேண்டிய நம்மளோட அடிப்படையான கடமை. எந்த மாற்று கருத்தை. இன்னொன்று ஏன் வந்து இந்த நீங்கள் கள்ளக்குறிச்சியிலே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக எல்லாமே உடல் உழைப்பு தொழிலாளர்கள். நம்ம எங்கே பேசணும் அந்த பிரச்சனையை, ஏன் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மத்தியில் சாராயம் குடிப்பதற்கான இது அதிகமாகுது, ஆல்கஹால் கன்சூமேஷன் வரும்போது ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, நீங்கள் சொல்கிறீங்க இடதுசாரி கட்சிகள் நான் போராட்டம் நடத்துகிறேன், உங்களுக்கு தெரியல, விடுங்க, நம்மளை விடுங்க. ஒரு பொது சமூகம் ஏன் கொதிச்சு எழுந்தல? எவ்வளோ அரசியல் அமைப்புகள், பொது சமூகம் ஏன் இதுக்கு எதிராக பெருசாக ரியாக்ட் ஆகலை? அந்த இடத்த நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏன்னா குடிப்பது தவறுன்ற ஒரு பொது புத்தி இருக்குது. அவன் வீம்புக்கு குடிச்சு செத்தான் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க மக்கள். அது ஒரு ரொம்ப லைட், அதெல்லாம் பார்வை விமர்சனம் உட்பட்டது தான். அதெல்லாம் வந்து இப்போ நிறைய நீங்கள் வந்து குடிகார சவால்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு வந்து மாறிக்கொண்டிருக்கின்றது. அதில் எண்ணிக்கையெல்லாம் பல லெவலில் உருவாயிட்டே இருக்குது. அப்போது இந்த ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து அன்ஆர்கனைஸ்டு. கிட்டத்தட்ட 93% தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர். அவங்களுடைய உழைப்பு சுரண்டல் வந்து இந்த கடந்த 25-30 ஆண்டுகளில் கூர்மை அடைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு யூனியன் கிடையாது, அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரியான அமைப்பு சாரல. அப்போ ஃபிசிக்கல் லேபர் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுடைய உடல் உழைப்பை சூறையாடுவது, சுரண்டக்கூடிய தன்மை வந்து முன்னெப்போதை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டிருக்குது. அந்த சுரண்டல் வந்து என்னன்னா வெளியே வரல. அந்த மக்கள் பக்கம் நின்று பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸே இன்னைக்கு உருவாகவே கிடையாது. அப்போ இவங்க இந்த சாராயத்துக்கு போகிறான்னா ஏங்க இவங்க சாராயனா இவனுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கேயே நீங்கள் வந்து அவங்க மூட்டை தூக்கி தொழிலாளர் தான் ஃபிசிக்கலாக. அப்போ அவங்களுக்கு போதுமான அப்போது தன்னுடைய வயிற்றை தூக்கிறத மறக்கிறதுக்காக போகிறாங்க.
நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், இந்தியாவில் பார்க்கலாம், மலைக்குழி மாதிரி நடக்குது. நீங்கள் சாக்கடை, நீங்கள் சென்னை மாநகரத்தில் பாருங்கள், ஒரு ட்ரைனேஜுக்குள்ள ஒரு தொழில் இறங்காருன்னா அவர் சாராயம் குடிச்சிட்டு வந்துவார். இவன் பார்ப்பான் சாராயம் குடிக்கிறான், யோ உன் கக்கூசை போய் அல்றதுக்கு, அப்படியே போய் அல்றதுக்கு முடியுமா ஒரு மனுஷன்? உன் கக்கூசை ஒரு கட்டிங்க போட்டால் தான் உள்ள இறங்க முடியும். ஏன் நீ உருவாக்கி வச்சிருக்க இந்த சமூகம், ஒரு கேடுகட்ட சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு, நீ ஏன் தொழிலாளியை பார்த்து சொல்ற? ஏன் நீ ஹியூமன் இறக்குற? அப்போ இதெல்லாம் விவாதத்துக்கே வரமாட்டேன். சோ கால் மிடில் கிளாஸ் இதெல்லாம் ஏன் பேசல? இதுதான் நம்ம விவாதமாக்க வேண்டிய இடமா இருக்குல்ல. இதெல்லாம் இது ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க? எளிய மக்கள் பக்கம் நிற்கிறது கரெக்டான அப்ரோச் தானே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுதான் வந்து ஒரு இடதுசாரிகளுடைய கடமையும் கூட. ஆனால் அந்த எளிய மக்கள் பக்கம் நின்று நம்ம யாரை அக்யூஸ் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல. அதிகார வர்க்கத்தை அக்யூஸ் பண்ணுறதா, நிர்வாகத்தை அக்யூஸ் பண்ணுறதா? அதிகார வர்க்கம் தான் அடிப்படை. அதிகார வர்க்கம்னா ஆட்சியாளர்கள் மாறலாம். நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டேட் பவர் என்பது வந்து வேற. இன்னைக்கு டிஎம்கே இருக்கும், நாளைக்கு ஏடிஎம்கே வேற ஒரு கட்சி வரலாம். அரசு கட்டமைப்பு வந்து அது இயங்குது ஒன்று. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு பின்னாடி நிர்வாக அமைப்பு இல்லையா, அதையும் சுட்டி காட்ட வேண்டியது. ரெண்டும் செய்யணும். நீங்கள் வந்து ரெண்டும் மிக முக்கியமான இடம். இது ரெண்டுத்தையும் இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஹெல்மெட் போடணும்னு வச்சிங்களேன், டிராஃபிக் போலீஸ் வந்து எப்பா இவர் வந்து சாதாரண ஒரு தொழிலாளிப்பா விட்டுருவாரா? அதே ஆள் வந்து வேற ஒருத்தன் இல்லை, நல்ல பெரிய காரில் போய் ஏற்றி போச்சா உடனே அவனுக்கு பெயில் விட்டு அமைச்சிடறாங்க. அப்போ அந்த அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுது? யார் பக்கம் நின்று எங்கே இப்போ அப்போ பியூரோக்ராட் வந்து அதிகார வர்க்கம் ஒரு தலை காஞ்சவனை நீ எப்படி டீல் பண்ணுற, எல்லா வசதியான டீல் பண்ணுற இந்த அதிகார வர்க்கம் என்பது ஒரு முதலாளித்துவ உயர் சாதி உயர் வர்க்கம் தான் இந்த அதிகார வர்க்கம். ஸோ இந்த அதிகார வர்க்கத்தை நீங்கள் விமர்சிக்கிறதுல தயங்கவே கூடாது. இன்னும் கேட்டால் பிகைண்ட் த சீனில் இருக்கிற முழுக்க இந்த கிளாஸ் தான். இதை அடிச்சே தீரணும். இது விமர்சனம். அந்த நிர்வாகத்தையும் அந்த அதிகார வர்க்கத்தையும் அவங்கள வந்து முறைப்படுத்த வேண்டியது, நெறிப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை தானே. கண்டிப்பா. நம்ம ரோட்ல இருந்து எவ்வளவு தான் கத்துறது? அரசாங்கத்தை இவங்க இதெல்லாம் சரி பண்ணணும். அரசாங்கத்தை நம்ம அரசாங்கத்தை சொல்லாம இருந்தா தான் நம்ம கேள்வி. அரசாங்கத்தையும் சொல்லணும், அதிகார வர்க்கத்தையும் சொல்லணும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டிங்லாம் பல இடத்துல மினிஸ்டர் ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எந்த மினிஸ்டர் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டார். சார் பணம்லாம் அனுப்ப முடியாது சார். இப்போ சென்னை மேயர் வந்து இவருக்கு உதவி பண்ணால் நம்ம ராதாகிருஷ்ணன் ஒத்துக்க மாட்டார். அவர் தான் கமிஷனர். அவங்க கையில் இவங்க என்ன இது பண்ணாலும் கமிஷனர் ஏன் ஃபைல் மூவ் ஆக மாட்டேங்குது? நான்லாம் வந்து பல போராட்டங்களை பார்த்துருக்கேன். எம்எல்ஏ மினிஸ்டரே ஓகே பண்ணியாச்சு. ஆனால் ஒரு துறையிலேருந்து ஃபைல் வாங்கத்துலும் அங்கே இருக்கிற அதிகாரி யாருன்னு நீ பார்க்கணும். அவன் புத்தி எப்படின்னு பார்க்கணும். அவன் சிந்தனை எந்த சிந்தனை இருக்கும். அவன் ஃபைலை எப்படி வந்து தள்ளி விடுவான்னு தெரியும். இங்கில் வந்து ஒரு புள்ளி வச்சுட்டு விடுவான். அது வேணும்ட்டே தப்பாக இருக்கும். அது ஜீவோவாக மாறாது, திருப்பி சுற்றி விடுவோம். இந்த அதிகார வர்க்கம் லேசுப்பட்டது கிடையாது. ஆட்சியாளர்கள் நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டம். நீங்க அப்படி சொன்னிக்கிறீங்க. அதிகார வர்க்கம் சாதாரண அதிகாரமா? அந்த அதிகார வர்க்கம் தான் வந்து யார் வரணும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு பல நேரங்கள்ல. நம்ம எல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் இருக்கு. ஓகே, இடதுசாரி கட்சிகள் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் டிஎம்கேவால கிடைக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர்ல விமர்சிக்கிறீங்களா திமுகவை? சாஃப்ட்னா என்ன, ஹார்டுன்னு எது சாஃப்டாக விமர்சி, எது ஹார்டாக விமர்சிக்கல. ஒரு போராட்டத்தினுடைய வீரியத்தன்மை எடுத்துக்கலாம். எது இல்லை, நான் தான் சொல்றேன். இப்போ முன்னாடி சிட்டி கவுன்சிலே தகராறு இல்லை. கிரவுண்ட் லெவலில் இருக்க நீங்கள் கிராஸ் ரூட்ல இருக்கவங்க நல்லா போராட்டம் பண்றீங்க. ஏன் பிபிசி டாக்குமெண்ட்ரியை போட்டீங்க, அதுக்கு திமுக அரசாங்கம் கைது பண்ணுச்சு, அதுக்கெல்லாம் எதிர்த்துருச்சிங்க, அதெல்லாம் ஃபைன். தலைமையில் இருக்கிறவங்க தலைமை சொல்லி தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் கட்சி தலைமை தானே எங்களை வழிகாட்டு. தலைமை செய்ய மாட்டேது. தலைமை தான் செய்ய சொல்லுது. தலைமை தான் உங்களை செய்ய சொல்றாங்க. இல்ல தலைமை ஒரு கடுமையான வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டாங்களே அரசை நோக்கி. எங்க நேற்று நடந்த 2 ஆர்ப்பாட்டங்கன்னா ஜிஆர் பேசணும், கேபி பேசணும்னு சொல்றாங்க. ஜி ராமகிருஷ்ணன் திருமாவோட ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாரு. கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டம். எங்க கட்சி ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கேபி பேசியிருக்காரு. அதே ஊர்ல நடத்திருக்கேன் போறேன். அப்படியே லைவ் காமிச்சாங்க எடப்பாடிக்கு. கேபி இது காமிக்கவே இல்லையே. எவ்வளவு நேரம் காமிச்சிங்க? ஓகே, எடப்பாடி பண்ணாருன்னா போய் நிற்குது டிவி எதிர்கட்சின்னு சொல்லி. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏதோ ஒரு 2 கால நியூஸ் போட்டு விட்டுறாங்க. அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, ஃபோக்கஸ் வந்து என்னன்னா நம்ம இடதுசாரிகள் மேலே வந்து கார்பரேட் ஊடகங்களும் போதிய அளவு கிடைக்கல தோழா. நான் தான் முன்னாடி பேசினேன்ல, எங்கள் திருநெல்வேலி பார்ட்டி ஆஃபீஸ் அடித்தாங்க. எனக்கு திருநெல்வேலி பார்ட்டி ஆஃபீஸ் அடித்ததை பற்றி அதை அடித்தா நான் பேஸ் பண்ணுவோம். எங்கள் கட்சி தோல் வெட்டுவீங்க எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்கு ரியாக்ட் ஆனது பாருங்கள். இப்போ நீங்கள் கள்ளச்சாராய விபத்தில் சொல்ல வரீங்களே, இன்றைக்கு வந்து என்னென்னா கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராடினாங்க. உயிர் நீத்த வெட்டி கொல்லப்பட்ட குமார் ஆனந்தனுடைய 25வது நினைவு தினம் இன்றைய நாள். ஓகே, இன்னைக்கு எங்கள் தீக்கத்தில் செய்தி வந்திருக்கு. என்ன செய்தினா, கலைஞரை விமர்சனம் பண்ணி செய்தி எதிர்க்கும். கூட்டணி கட்சி தான் நீங்கள் சொல்கிறீங்களே, கலைஞர் அப்போ முதலமைச்சராக இருந்தார்.
அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா வந்து எங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் இருக்குதோ அதை எந்த இளைஞன் வந்து தடுத்துறீங்களோ அவன் கழுத்தில் நான் மாலையிட்டு கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறார். சொல்லி முடித்த ஒரு வாரத்தில் தான் கள்ளச்சாராயம் எடுத்ததுக்காக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய தலைவர்கள், இளம் தோழர்கள் 2 பேர் குமார் ஆனந்தன் கடலூரில் வெட்டி கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் மாலை வச்சோம். ஸோ உயிரை கொடுத்த இயக்கம் அது. கலைஞராக ஸ்டாலினான்னு பிரச்சனை கிடையாது. மக்கள்னா உயிரை கொடுத்துருக்கோம். அன்னைக்கு குமாரானந்தன் செத்துட்டான்னு எந்த பொது சமூகமும் பேசலை. எந்த பெரிய ஆட்லையும் எங்களுக்கு ஒன்றும் இன்னைக்கு குமாரானந்தன் கள்ளச்சாராயத்துக்காக இறந்த 2 இளைஞர்னு சொல்லி ஏதோ ஒரு செய்தி பார்த்துருப்பீங்களா நீங்கள்? நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, என் தீக்கரில் போட்டிருக்கு, எந்த ஒரு பத்திரிகையில். ஏன் அந்த கள்ளச்சாராயம் வந்து எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே கிடைக்குது? ஒரு உயர் சாதிகள், ஆதிக்க சாதி இருக்கக்கூடிய பகுதியில ஏன் விநியோகம் செய்யப்படுறதில்ல, விற்கப்படுறதில்ல? அதான் தோழா, நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ் இருக்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ இருக்குது. சனிக்கிழமைனா போகிறோம். அதுக்கு எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு தெரியும்? நான் போனதில்லை. நீங்கள் போனதில்லை, நானும் போனதில்லை. ஆனால் எல்லாத்தையும் விசாரிச்சுன்னு வச்சுருப்போம். இதுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். காஸ்ட்லி. அப்புறம் எல்லாருக்கும் அந்தந்த மட்டம் இருக்குல்ல. கிராமப்புறங்களே எடுத்துக்கோம். கிராமப்புறங்கள்லேயே ஆதிக்க சாதியினர், உயர் சாதியினர் வசிக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் ஏன் விற்க மாட்டேது? ஏன் வந்து பட்டியல் சமூகம், மீனவர்கள் இங்கே தான் கள்ளச்சாராயம் விற்கிது? என்ன காரணம்? அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், உடல் உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் லேபர் இங்கேருந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இவங்களுக்கான ஒரு உழைப்பை, அவனோட உடல் உழைப்பு வந்து அவ்வளோ இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குடிச்சு அதை மறக்கிறது தான் சந்தோஷத்துக்கு இல்லை. நகரத்தில் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான விஷயம். அது வந்து தன் உடல் உழைப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த வலி. ஆனால் இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து குடிக்க அடிமையானவர்கள், அதனால தான் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதில் டிஃபர் ஆகிறேன். இவங்க அடிமையானவர்களாக இருந்தால் அவங்க வந்து மூட்டை தூக்குற வேலைக்கோ, தினக்கூலிகள் வேலைக்கோ போக மாட்டாங்களே. அடிமையானவர்னா ரோட்டில் எல்லாம் படுத்துட்டு வந்திருப்பான். அதெல்லாம் வந்து அடிமையாக்க வச்சிருக்கீங்கல்ல. இப்போது என்ன இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த சாராயம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது பரபரப்பாக பேசுகிறோம். ஒரு விஷய சாராயம் மரணம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அமைதியாகிட்டு நீங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணுறவங்க, டிபேட் க்ளோஸ் ஆகிடும், அப்புறம் வேறு பிரச்சனை வந்து வரும், வேறு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஆனால் பொதுவாக நான் ஒரு மாநிலத்தினுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்கள் எப்படி இருக்கிறது? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 45,000 கோடி ரூபாய் வருதுன்றாங்க அந்த டாஸ்மாக் மூலயமா வருமானம். கிட்டத்தட்ட ஒரு 5,400 டாஸ்மாக் கடைகள் இருக்குது, அரசேங்க சாராய கடைகள் இருக்குது. நம்ம குடிகாரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற சமூகமாக இருக்கும். இந்த குடிகாரர்களை உருவாக்கக்கூடிய சமூகம் வந்து எந்த விதமான விளைவுகளை இன்னொரு அடுத்த 5 வருஷத்தில் உருவாக்கும்? அவங்களோட உடல் பிரச்சனை என்ன வரும்? நீங்கள் பல குடும்பங்கள், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸஸ் வருது, உடல் ஆரோக்கியம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து பல தளத்தில் வந்து இண்டிவிஜுவல்லேருந்து சமூகத்தில் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக எல்லாமே வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக வருது. அப்போது இதுக்கு என்ன உங்களுக்கு இதுக்கு என்ன ஏற்பாடு இருக்குது உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குறோமே, இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ன்றது விவாதம் நடக்கணும். அதை யார் நடத்தினா, சமூகத்தில் இருக்கக்கூடிய கற்றறிந்த சமூக அறிவுஜீவிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சோஷியல் சயின்டிஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஒரு அறிவார்ந்த அறிவாளிகள்னா இது விவாதமாக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி விவாதமாக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. திமுக நிறைய அறிவுஜீவிகள் இருக்காங்களே. திமுக மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், திமுக டேக் ஓட்டினாலும் சரி, எந்த டேக். இன்டலெக்சுவல் என்பது பார்ட்டியாக கிடையாது. இன்டலெக்சுவல் என்னென்னா யாராக இருந்தாலும் விமர்சிக்கணும். அதாவது ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் எப்படி இருக்குன்னா, சமூகத்துடைய வளர்ச்சி போக்கில் இந்த பிரச்சனை வரும், தமிழ்நாடு சமூகத்து இப்படி வரும், இப்படி செய்யணும்னு சொல்லி இப்படி காத்திரமான எழுத்துக்கள் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சமூகத்தினுடைய ப்ராப்ளமான இருக்கக்கூடிய இடங்கள். இப்படிப்பட்ட விவாதம் நடக்கணும். ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு நான் என்ன அடிச்சிட்டியா, நான் ஒன்று அடிக்க வரேன், நான் அப்படி கிடையாது. இஷ்யூ பேஸ்டு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நான் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் தலையிட்டேன். சென்னையில் வந்து ஒரு இளைஞர் என்னன்னா இதே மாதிரி போதைக்கு அடிமையாக, போதைக்குன்னா உடனே அடிமையாகல, அவங்க அண்ணன் இறந்துறாரு கோவிட் டைமில், ஹார்ட் அட்டாக்ல. அண்ணன் இறந்தவொடனே தம்பி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறார். அவர் ஒரு ஃப்ரேம் போடுற வேலை செய்வது. அவர் வந்து பெண்ணடிக்கிறார். அவங்க சரி தம்பி வந்து திருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருத்துறதுக்கு வழி தெரியல, எங்கே குடிநீக்கும் மையங்களே தெரியல. அப்போ அவங்க பார்த்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 10,000 ரூபா கொடுத்தானா ஒரே மாதத்தில் திருத்தி அனுப்புவாங்க. அவங்க வந்து ஒரு குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, அவங்க நினைக்கிறேன் சரி தம்பி தானே, உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 10,000 ரூபா வாங்கிட்டு எப்படி அவனை கூட்டம் நைட் நல்லா சரக்கு அடிச்சுட்டு வீட்டை தூங்க சொல்லிட்டு காலங்காலத்தால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கூட்டும் போகிறாங்க. ஏதோ போலீஸ் ரெய்டு கூட்டும் போகிறோம், இல்லை ஒரு அட்ரஸ் காமிங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வெளியே கூட்டும் போயிட்டு வேனில் கூட்டும் போயிடுறாங்க. இதுதான் அவங்க பார்த்தாங்க. மாங்காடுல இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த குடிபோதை நீக்கமாகி போயிடுறாங்க. இவங்க ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை தம்பிக்கிட்ட. யார் பண்ணாலும் பாட் நல்லா இருக்காருமா, பேசினாருன்னா வந்துடுவாருமா, ஒரு மாதத்தில் அவங்க வீட்டில் விட்டுருவோமான்னு. ஒரு 15வது நாள் திருப்பி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க,
கேஎம்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும்னு சொன்னேன். போய் பார்த்தா அங்கே செத்து கிடக்குறாரு. ஏன்? ஃபுல்லாக உள்ளத்துல இருந்து அடி, உடம்புல வாயில் ரத்தம் இருக்குது. அவங்க அடிச்சிருக்காங்களா அந்த மையத்தில் இருக்கவங்க? மையத்தில். ஓகே, இது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. 15 நாள் ஆச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். நாங்கள் தோடலாம் போய் பார்க்குறோம். நான் அப்போ இப்போ நான் உடனே தரேன், என்னடா அது, இதுக்கு என்னடா தீர்வு பார்த்தோன்னா, இது எப்படி அப்போ பார்த்தா தேடி பார்த்தா ஒரு 400 தனியார் மையங்கள் இருக்குது இந்த மாதிரி மதுவில் பாதிக்கப்பட்டு. இது அத்தனையும் அரசு வழிகாட்டப்படி இயங்குறதே கிடையாது. ஒன்று எங்கே சிறப்பானன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் சிறப்பாக இருக்குது. எல்லா அரசு பொது மருத்துவமனையிலும் மாவட்ட மருத்துவமனையிலும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பிரகாரம் நடத்துகிறாங்க. இந்த ப்ரைவேட்டில் வந்து என்னன்னா அப்படி ரூல்ஸே கிடையாது. பிரைவேட் என்ஜிஓஸ் நடத்துறாங்க. சில பேர் ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் நடத்தலாம், பெரும்பாலும் கிடையாது. இவங்க கூட்டம் போயிட்டு உள்ளே வச்சு அடிக்கிறது, உதைக்கிறது, செத்தே போயிட்டார். இப்போ நான் அந்த கீழ்ப்பாக்கம் மனநிலை மருத்துவமனைக்குரிய மென்டல் அத்தாரிட்டி டைரக்டர் போய் பார்த்து நான் மனு கொடுத்துருக்கேன். ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு இன்னும் சொல்லலை. இப்போ பாருங்கள், ஒரு குடும்பம் வந்து சரி பாதிச்சிட்டாரு, இல்லை அவரே திருந்து நினச்சா கூட திருந்ததுக்கான வழிகாட்டுறதுக்கு இடமே கிடையாது. அரசு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க, மாவட்டம் தோறும் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் உருவாக்குவோம். ஒரு பக்கம் இதை உருவாக்கிக்கிட்டு இருப்போம், ஒரு பக்கம் கடையினுடைய எண்ணிக்கையும் குறைப்போம். ஒரேடியாக மூடிட முடியாது. ஸோ அப்போ தான் அடிமையானவர்கள் மீண்டு வர முடியும் அப்படின்னு 360வது வாக்குறுதி. அதை செய்யவே இல்லையே. செய்யணும்னு நம்ம பேசியிருக்கோம். 3 வருஷம் ஆச்சு. இல்லை செஞ்சே தீரணும். அது செய்யணும். அதை விட இன்னொன்று ஒரு செய்யணும்னா, இந்த மாதிரியான நாங்களே கவர்மெண்ட் லெட்டர் அமைச்சிருக்கோம். இந்த இஷ்யூவில் என்ன சொல்லியிருக்கோன்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் செயல்பட்டு இருக்குல்ல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், அதை பற்றி விளம்பரமே கிடையாது யாருக்கும். ஆமாம், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இருக்குன்னு தெரியல. எனவே ரேஷன் கடைகளில் பல இடங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து விளம்பரப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் அரசு மருத்துவமனையில் இலவசமாக அந்த சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, உரிய சிகிச்சை கொடுக்கப்படுது. முதல் நீங்கள் திறக்கிறது ஒரு பக்கம், இருக்கிறதே சொல்லுங்க. தெரியல, நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த சைல்ட் ரைட்ஸ்க்கு வந்து நம்பர் எழுதி ஓட்டின மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒட்டணும். ரேஷன் கடைகள் மூலயமா கொண்டு போகணும். இன்னும் கூட இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக பேசுகிறேன். இந்த ஏரியாவில் துறை சார்ந்த நிபுணர் இருப்பாங்க, மருத்துவர்கள் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இவர்களுடைய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உள்வாங்கி அரசாங்கம் செயல்படும். இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் தானே, பட் டாக்டர்ஸோட அப்ரோச் இருக்கும், இந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணிருக்கணும் ஒரு அப்ரோச் இருக்கும். இவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்கணும். உங்களை மாதிரி நபர் அரசாங்கம் இப்போ திமுக அதிமுக யார் வேணாம், அந்த சிஸ்டம், அரசுன்ற சிஸ்டம் வந்து இப்படி குடிச்சவங்களுக்குலாம் வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க இதெல்லாம் செய்யணும்னு அவங்க விரும்புவாங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய துறை. அது விரும்புகிறாங்களா விரும்பலாம் பிரச்சனை, செய்யணும், செய்ய வேண்டும், செய்ய வைக்கணும். இதை நம்ம அதாவது தான் நான் நினைக்கிறேன். பல யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸு பல பேரை போய் இது மாதிரி ஆய்வு பண்ணி இது ஒரு விவாதமாகணும். இந்த ஏரியா வந்து இது எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இது சமூகத்தினுடைய பிரச்சனை, இது என்னென்ன அரசு செய்யணும், அரசு நிர்வாக அமைப்பு செய்யணும். சில இடத்துல சில அரசு அதிகாரிகளும் நல்லாவே செய்கிற அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள பாராட்டணும். இந்த தாலுக்கால இப்படி பண்ணுறாங்க, இந்த இடத்துல ரொம்ப இதுவாக இருக்குன்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு வைப்ரண்ட்டான வந்து சொசைட்டி வந்து சிவில் சொசைட்டி வந்து வைப்ரண்ட்டாக இருக்கணும். ஆமாம், வைப்ரண்ட்டாக நமக்கு வைப்ரண்ட்டாக இல்லை. இங்கே என்ன இடம்னு மந்தமாக இருக்கு மட்டும் இல்லை, ஒரு சுயநலமாக இருக்குது. சுயநலமாக இருக்குன்னா எனக்கு ஏன்டா கேட்குறது, நான் ஏன் கேட்டு பொல்லாப்ப வாங்கிக்கணும், நான் அமைதியாக இருந்தால் போதும். இப்போ நான் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஃபேவராக இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிறது. இல்லை நான் வேற ஒரு சைடு ஃபேவராக இருந்தால் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குன்னா அதுக்கேற்ற, இல்லை எனக்கு ஒரு புகழ் வரும்னா அந்த ஏற்பாடுல பண்ணுது. அப்படி இருக்கக்கூடாது. சிவில் சொசைட்டி வந்து சமூகத்தில் வைப்ரண்ட்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட வைப்ரன்சியை உருவாக்க வேண்டிய இந்த காலகட்டத்துக்கு கட்டாயம். இது வெறும் கலாச்சாரம் இல்லை, எந்த பிரச்சனையும் வந்தாலும், எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கலாம். தொடர்ந்து இடதுசாரிகள் சமரசமின்றி எல்லா விஷயத்துக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது இன்னும் வலுவாக இருக்கணும் அப்படின்றது பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கு ஊடகம் வெளிச்சம் பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறீங்க. அது இனி நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ரொம்ப நன்றி தோழர்.